ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அருமையான ஒரு கொத்தமல்லி சிக்கன் தான் செய்ய போகிறோம். கொத்தமல்லின்னா கொத்தமல்லி வரமல்லி இல்லை, கொத்தமல்லி தலை. அதை வச்சு அருமையான ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு இப்படி எல்லாத்துக்குமே இது வந்து மேட்ச் ஆகும். செய்யறது ரொம்ப ஈஸி தான். நம்ம மசாலாலாம் அரைச்சி சிக்கனில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்துட்டு பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ பிராய்லர் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு இந்த அளவுக்கு இருக்கும், 2 இன்ச்சு. அந்த இஞ்சி வந்து நான் வந்து தோல் சீவி கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வரமிளகா, ஒரு சின்ன கட்டி, 2 கட்டி பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, சின்ன பட்டை, இந்த மாதிரி 2 பட்டை எடுத்து வச்சுக்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்கணும். இது கூட வந்து நம்ம வந்து இந்த கொத்தமல்லி தலையும் போட்டு அரைக்கணும். கொத்தமல்லி இவ்வளவும் போட வேண்டியதில்லை. இந்த காம்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மேலே தூவறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா, தாளிக்கிறதுக்குள்ள அதிலே நான் கலந்து வைக்க போகிறேன். பெரிய வெங்காயம், ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா. இது அதுக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு சிக்கனில் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து வதக்க செய்யணும். தக்காளி வெங்காயமாக நம்ம அரைக்க வேண்டாம். இந்த மசாலா மட்டும்தான் நம்ம அரைக்கணும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அரைச்சிட்டு நம்ம கலந்து அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். இது கூட நான் வந்து 2 தக்காளி வந்து அந்த கலந்து வைக்கிறதுக்காக எடுத்தேன். அதுலேயே ஒரு தக்காளி வந்து நான் வந்து அரைக்கிறதுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். அந்த காம்பெல்லாம் போட்டு இதுதான் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை நான் வந்து இதில் வந்து கலந்து வச்சுக்கலாம். நம்ம இது கூட நம்ம அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா எல்லாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் எச்சா இருக்குது, நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறி அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கும் போது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் வந்து இந்த ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அந்த எண்ணெயில் வந்து இதை நம்ம போட்டுடலாம். கை வலிக்குதுல்ல, தெரியுதா வீடியோ எடுக்கிறது கஷ்டம்னு. இப்போ வந்து இது வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா பரட்டி விட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இது வந்து இதுலேருந்து சிக்கன்லேருந்து தண்ணி வந்து நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இடையில கிளறி விடுங்க. இது நல்லா அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். கொஞ்சம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இதில் அப்படியே வெந்துட்டுருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ சிக்கன் பாருங்கள், நான் தண்ணி ஊற்றாமே இந்த அளவுக்கு வதக்கி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா
இதோடய நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும் சிக்கனு. இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக அந்த மிக்ஸி கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சிங்கனாக்கா நல்லா இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். உள்ளே இருக்கிற கறியும் நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் இப்படி வேகட்டும். நான் மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். நசுக்கி பார்க்கல நசுடுவோம். சுடுது. இங்கே நல்லா உடஞ்சிருச்சு. நூல் நூலாக வருது. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். இதை போட்டு ஏற்கனவே கொத்தமல்லி போட்டு தான் அரைச்சிருக்கிறோம். இதுக்கு பேரே வந்து கொத்தமல்லி சிக்கன் தான். இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இறக்கும் போது கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போதும் சிக்கன் வாங்கி ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். வீடு ஃபுல்லாக ஒரே வாசனை தான். இப்போ இது கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு கொத்தமல்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு மல்லி சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரியே ஒரு சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.